ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஸ்வாதி கொலை குற்றவாளி ராம்குமாரிடம் நீதிபதி கோபிநாத் விசாரணை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, நீதிபதி விசாரணை குறித்த தகவல் குறித்து சொல்லுங்க. கொலை வழக்கில் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி அளிக்கப்பட்டிருந்த ராம்குமாரிடம் சென்னை பெருநகர, அதாவது எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் மன்றத்தின் மேஜிஸ்ட்ரேட் கோபிநாத் அவர்கள் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வாக்குமூலம் பெற்றார். வாக்குமூலத்திற்கு பிறகு அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். சரியாக ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு 11:30 மணிக்கு 14வது எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் 14வது பொறுப்பு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய கோபிநாத் வருகை தந்தார். அவருடன் நுங்கம்பாக்கம் உதவி ஆணையர் தேவராஜ் அவர்கள் பாதுகாப்புடன் அவர் இங்கே ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு வருகை தந்தார். ஏற்கனவே சுயநினைவில் சிகிச்சை பெற்று வந்திருந்த ராம்குமாரிடம் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றார். அந்த வாக்குமூலத்திற்கு அவர் ஒத்துழைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஏற்கனவே அவர் சுயநினைவில் இருப்பதன் காரணமாக அவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒத்துழைத்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ராம்குமாரை புழல் சிறையில் அடைப்பதற்கான நீதிமன்ற காவலில் அடைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி கூறும்போது, தற்பொழுது இந்த வழக்கு தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு வழக்காக மாறியுள்ளது. கொலையாளி ராம்குமாருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் இதன் பிறகு அவரிடம் மேற்கொள்வதற்காக நுங்கம்பாக்கம் காவல்துறை சார்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து போலீஸ் கஸ்டடி எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெபாஸ்டின் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அவர் சிறையில் அடைக்கப்படுவாரா அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுமா? நிச்சயமாக ஏற்கனவே அவருக்கு உடல் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் சிறை வளாகத்திற்கு கொண்டு செல்லும் அளவில் தற்பொழுது அவர் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை. ஆகையால் தற்பொழுது ICCU எனப்படக்கூடிய அந்த அட்வொகேட் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவுட் ஆஃப் எவிடன்ஸ் இல்லாம ஒரு தமிழக ஒரு IT இன்ஜினியர் டெட் சுவாதியுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ஐ அம் லீவிங் டு யூ அப்படிங்கிற வேர்ட் அவர் சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே சத்யபால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கு. நிர்பயா கேஸ்ல இதுவரைக்கும் எந்த ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணல. அந்த மாதிரி ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணா ஐடென்டிபிகேஷன் கார்டு நடத்தி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் லாஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் காலையில மென்ஷன் பண்ணேன். இவரை இப்ப ரிமாண்ட் திருநெல்வேலியை கொண்டு வந்திருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் ஹானரபிள் 14th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இங்கு உடல்நிலை அவனுடைய உடல்நிலை ஃபிட்டாக இல்லாத காரணத்தினால் ஸ்ட்ரக்சர்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாத என்ன அவர்கிட்ட இந்த அலிகேஷன் மேஜிஸ்ட்ரேட் சொல்லணும். இந்த மாதிரி உங்க மேல இந்த வழக்குல இந்த செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற இதே இந்த DK பாசு வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் பிரகாரம் அவர் சொல்லணும். அதனால 14th ஹானரபிள் MM நேரா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவன்கிட்ட அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் முடிச்சிட்டு 15 டேஸ் இப்ப ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு ஜெனரல் வார்டுல இருந்து ரிமாண்ட் பண்ணதுனால ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்ததுனால பிரிசன் வார்டுக்கு ஒரு டிரான்ஸ்பர் பண்ணணும். இந்த ராயப்பேட்டை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் டீன் அவர்கள் அந்த டீனோ RMO சூப்பரண்டோ as the case may be அவர் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இவருடைய பாடி ஃபிட்டா இருக்கா அப்படிங்கிற ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு பிறகுதான் இவரை டிஸ்சார்ஜ் செய்து புழல் சிறைக்கு அழைத்து செல்லணும். அங்க இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவரை பாதுகாப்பாக 24 மணி நேர ஜெயில் அலுவலர் கண்காணிப்புல வச்சாதான் இந்த வழக்குல இவரை கடைசி வரையும் போராடி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பெற்றுத்தர முடியும். இல்லைன்னா அங்க சரியான பாதுகாப்பு இல்லாம புழல் சிறையில் வச்சிருந்தாங்கன்னா இவர் மறுபடியும் சுசைட் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால ஹை செக்யூரிட்டி பிரிசனுக்கு இவரை இங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது லாஸ் செய்யணும். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாயிடுச்சு. அதனால ப்ராசிக்யூஷன் எந்த அளவுக்கு இந்த கேஸ் நடத்துவாங்க அப்படிங்கிற இதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கிறது. பல வழக்குகள்ல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. அதனால சம்பிரதாயத்துக்காக இந்த வழக்குல 301(2) குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் அரசு வழக்கறிஞருக்கு உதவுவதற்காகவும் இந்த வழக்குல
கொலையாளி எந்த விதத்திலும் தப்பித்துவிடக் கூடாது என்ற அந்த குட் இன்டென்ஷனுக்காக நான் ஒரு மனு தாக்கல் பண்ணலான்னு அவர்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் கேட்டேன். 14th Honorable MM நீங்க மனு வந்து என்னோட கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்க, ஐ வில் டிஸ்போஸ் இட் ஆன் மெரிட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் லா என்று சொல்லியிருக்கிறார். நான் இன்று மதியமோ அல்லது நாளை காலையிலேயோ இந்த மனுவை தாக்கல் செய்யலாம் என்று இருக்கிறேன்.